மத்தாப்பு சிரிப்பழகா, மைசூர் பாக்கு சுவை அழகா, முடி அழகா, நல்ல மூக்கழகா, நடை அழகா, சிறந்த நடிப்பழகா, எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெரும் யோகி சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சாரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்போதுல கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டா கரண்ட் ஆஃப் பண்ண அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான். இருக்கு மேடம், ஒரு ஆயிடுச்சு 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க. நாங்கள் 2 பேரும் அதனால இருக்குது சொல்றது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலண்ணா. 2 பேரும் காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கணும். அப்பயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது எல்லாம் பண்ணி மேலே வந்துடா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான். அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணான். இன்னைக்கு அவன் டைரக்டர் ஆகிட்டாரு. நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பற்றியா, நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த. நான் கிடையாது, உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர், நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார், என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தா சரி அப்படின்னாரு. சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை, கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோ நடிக்கணும், நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவரு. ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்து ரொம்ப பாருன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு. அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துனே இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜெய் சார், கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட்டில் அங்கிள் ஆகிடுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தங்கதுரை, நானும் ஒன்று மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். என்னை எல்லா டைரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மடன் ஆட்சியிலேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.